விஞ்ஞானத்திலே சிறந்த விஞ்ஞானிகள், பகுத்தறிவுவாதிகள் அவங்கெல்லாம் இந்த சாஸ்திரத்தை நம்பியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் வேணும்னா சர் சி.வி. ராமன் என்ற ஒரு விஞ்ஞானி. இவர் யாரு அப்படின்னா, ஒய் இஸ் த சி ப்ளூ, அதற்கான விடையை கண்டுபிடிச்சு இன்ன கோணத்தில் சூரியனுடைய கதிர்கள் படும்போது அது ப்ளூவாக மாறுது, இன்ன காரணத்தினால அது மாறுது அப்படின்னு ஒரு தீசிஸ் எழுதி வெள்ளக்காரன் பார்த்து அசந்து போனான். அப்பேற்பட்ட விஞ்ஞானி அவர் இருக்கிறாரே, அவர் மாபெரும் நம்பிக்கை. இவ்வளவு பகுத்தறிவு பேசுறவர், ஆய்வு பண்றவர். அவர் ராமர் கோயிலை பார்த்தா கும்பிடுவார், அனுமார் கோயிலை பார்த்தா கும்பிடுவார். அவர் அனுமாருக்கு எப்படி வால் இருக்கும், அனுமார் குரங்கு மூஞ்சி வச்சுட்டு எப்படி பேசியிருக்க முடியும் அப்படிலாம் அவர் கேட்கல. அவர் அதெல்லாம் சாஸ்திரத்தை நம்புறாரு. அடுத்து ஜே.சி. போஸ்னு ஒருத்தர், ஜெகதீஷ் சந்திர போஸ் அவருடைய முழு பேர். உலகத்திலேயே தாவரங்களுக்கு வலி உணர்வு உண்டுங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னவர் இந்த இந்தியர் தான். அவரு அந்த மாதிரி தீவிரமான விஞ்ஞானி தான். அவர் தெய்வ நம்பிக்கை உள்ளவர். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு முன்னாள் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு, அவர் நாத்திகருங்க. இவர் ஒரு தடவை பெங்காலில் கல்கத்தாவில் பிளாட்ஃபார்மில் ஒரு மந்திரவாதி வித்த காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவர் சொன்னார், இந்த மேஜிக் எல்லாம் அம்பக்கையா, ஊரை ஏமாத்தி ஏன் பிழைக்கிறீங்க? அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஏமாத்துறேன்னு சொல்கிறேன் பாருப்ப அப்படின்னு அவர் எதிரில் இந்த மாதிரி வெறும் கூடையை போட்டு மூடிட்டு அந்த கூடையை தூக்கினான். பார்த்தா ஒரு மாமரம் 4 அடி உயரத்துக்கு முளைச்சிருக்கு. அதில் ஒரு பழம் பெருசாக பழுத்து தொங்குது. இதுக்கு என்ன சொல்ற அப்படின்னா, அதுக்கு என்ன சொன்னாரு, இதற்கு கருத்து சொல்ல நான் தயாராக எடுவேண்டிய அப்படின்னு கிளம்பி. இது வரலாறுங்க, அவர் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்க வரலாறு. அப்போ இதெல்லாம் அமானுஷங்கிறது உண்மைன்னு நிரூபணம் இருக்கா இல்லையா?